அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறேன். இப்போ அடுப்பத்தை வச்சு சட்டியை வச்சுட்டேன். அடுப்பில் சட்டி சூடாகட்டும். சட்டி சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூனு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் மசாலா எல்லாம் போட்டோம்னாக்கா நம்ம அது கருகிடும். இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். இப்போது இதை நல்லா இப்போ இந்த மசாலாவெல்லாம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரட்டும். ஏன்னா நம்ம மசாலா போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலர் அப்படியே இருக்கும். ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான மிளகாத்தையும் போட்டுக்கலாம். இப்போது நான் அடுப்பை ஆஃப் ஆகிட்டு அடுப்பு பற்றி வச்சுக்கிறேன். 4 முட்டையை அவிச்சு மசாலா வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இப்போ நம்ம அந்த மசாலாவில் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ எடுத்துகிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இப்போ கவுத்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக நம்ம கவுத்து இப்போது எல்லா முட்டையும் போட்டாச்சு. போட்டு ஒரு முட்டை மட்டும் அதை அப்படியே 2 முட்டை மட்டும் இப்படி ஆயிட்டு இப்போ திரும்ப அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படி எல்லா மசாலாவும் போட்டு செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் போட்டு செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அது அப்படியே அது வேகட்டும் மசாலாவில். அப்புறம் இப்போது 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இது நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கணும் திரும்ப அதில். அப்போ தான் பின்னாடி முன்னாடி நல்லா அது உப்பு உரைச்சிருக்கும். இப்படி சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு ஒரு கீரை வச்சுட்டு அதுக்கு நம்ம இந்த முட்டையை இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிட்லாம். நான் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, தயிர் தாளித்து மோர் குழம்பு வச்சு இதை இப்படி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவோங்க. நாங்கள் எதுவுமே இல்லைன்னு பார்த்து அப்படி செஞ்சு சாப்பிட்றனால தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம சாப்பிட்லாம். ஓகேங்க, முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறேன். இப்போ அடுப்பத்தை வச்சு சட்டியை வச்சுட்டேன். அடுப்பில் சட்டி சூடாகட்டும். சட்டி சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூனு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் மசாலா எல்லாம் போட்டோம்னாக்கா நம்ம அது கருகிடும். இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். இப்போது இதை நல்லா இப்போ இந்த மசாலாவெல்லாம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரட்டும். ஏன்னா நம்ம மசாலா போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலர் அப்படியே இருக்கும். ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான மிளகாத்தையும் போட்டுக்கலாம். இப்போது நான் அடுப்பை ஆஃப் ஆகிட்டு அடுப்பு பற்றி வச்சுக்கிறேன். 4 முட்டையை அவிச்சு மசாலா வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இப்போ நம்ம அந்த மசாலாவில் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ எடுத்துகிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இப்போ கவுத்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக நம்ம கவுத்து இப்போது எல்லா முட்டையும் போட்டாச்சு. போட்டு ஒரு முட்டை மட்டும் அதை அப்படியே 2 முட்டை மட்டும் இப்படி ஆயிட்டு இப்போ திரும்ப அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படி எல்லா மசாலாவும் போட்டு செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் போட்டு செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அது அப்படியே அது வேகட்டும் மசாலாவில். அப்புறம் இப்போது 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இது நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கணும் திரும்ப அதில்.
அப்போ தான் வந்து பின்னாடி முன்னாடி நல்லா அது உப்பு உரைச்சிருக்கும். இப்படி சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு, ஒரு கீரை வச்சுட்டு அதுக்கு நம்ம இந்த முட்டையை இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிட்லாம். நான் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, தயிர் தாளித்து மோர் குழம்பு வச்சு இதை இப்படி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவோங்க. நாங்கள் எதுவுமே இல்லைன்னு பார்த்து அப்படி செஞ்சு சாப்பிட்றனால தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம சாப்பிட்லாம். ஓகேங்க, முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.